அவ்வளோதான் மேடம். அடுத்தது ஐயா வந்து இன்னொரு அண்ணா பிரகாஷ் அண்ணன் தெளிவாக சொன்னாருங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க, அவரளவுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ புதனுடைய பின்னாஸ்டம் போட்டதுனால சொல்கிறேங்க. இந்த புதன் வந்து யாருக்கு காரகனுங்க? கல்விக்கு காரகன்னு சொல்லுங்களா? இப்போ யாராவது குழந்தைங்க 10வது படிக்கிறாங்களா? உங்கள் குழந்தைங்க 10வது படிக்கிறாங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வருது இல்லைங்களா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு எக்ஸாமும் நடக்கும். அதனுடைய அன்னைக்கு வந்து சந்திரனுடைய பின்னாஸ்டகத்தை போட்டுக்கணும். இந்த புதனுடைய பின்னாஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாங்க பிறப்பு காலத்தில் போட்டுக்கணும். உங்கள் குழந்தையோட பிறப்பு கால புதனுடைய சுயவர்க்க பரல்களை போட்டுக்கணும். புரியுதுங்களா? நம்ம 10வது என் குழந்தை படிக்குதுன்னா என் பையனுடைய பிறப்பு கால பின்னாஸ்டம் புதனுடைய பரல்களை போட்டுக்குவேன். 5 பரீட்சை நடக்கும், 5 நாள்ல நடக்கும். 5 நாளோடைய சந்திரனுடைய பின்னாசத்தை போட்டுக்குவேன் 5 நாள். அது புரியுதுங்களா? தனியா இப்ப அந்த சந்திரன் வந்து இதுல ஏதாவது ஒரு கட்டத்துல மேட்ச் ஆவாரு. அந்த தமிழ் பரீட்சைக்கு இந்த சந்திரன் இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்காங்க, புரியுதுங்களா? அப்ப புதன் அப்படிங்கிற பரல்கள் 3 தான் எடுத்திருக்கிறாரு, சந்திரன் வந்து உக்காந்துக்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க் கம்மியா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பயம் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா மார்க் கம்மியா தான் போகுங்கிற எண்ணம் இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளவு மார்க் எடுப்பாரு அப்படின்னா அந்த சந்திரனுடைய பின்னாஸ்டகத்தை போடுறோம் இல்லைங்களா, அதுல சப்போஸ் 5 மார்க் 6 மார்க் மேல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 6 மார்க் எடுத்துறாரு. கோச்சாரத்துல தமிழ் பரீட்சைக்கு மட்டும் சொல்றேன். இங்க 6 மார்க் அந்த இந்த ராசிக்கு கோச்சாரம்னு வச்சாங்க. இந்த இடத்துல இது வந்து சந்திரன் தமிழ் பரீட்சைக்கு நடக்கக்கூடிய கோச்சார சந்திரனுடைய பின்னாஸ்டகம் இந்த இடத்துல போறாரு. அப்ப அந்த இடத்துல 6 மார்க் எடுத்திருப்பாரு அன்னைக்கு. இப்ப இங்க பிறப்பு புரியலைங்களா? இப்ப இங்க வந்து 3 மார்க் எடுத்திருக்கிறாரு. அப்ப கொஸ்டின் பேப்பரை பார்த்தா மார்க் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சந்திரன் தெளிவார் மனக்காரகன், புதன்ங்கிறது படிப்பு காரகன், நல்லா எழுதிடுவாரு. இப்ப ரெண்டையும் எத்தனை மார்க் எடுப்பாரு அக்யூரேசியா போடலாம்னா அதுல 6, இதுல 6, இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த சந்திரனுக்கு பின்னாஸ்டகம் மொத்தம் ஒவ்வொரு கட்டத்துக்கு எவ்வளவு வருங்க? ஒரு கட்டத்துக்கு எவ்வளவு வருங்க? 6 இல்ல சராசரியா அப்படி மாறி மாறி வராது. சந்திரனுடைய பின்னாஸ்டகம் 6 தான் வருங்க. இப்ப 100க்கு 6 மார்க்குன்னா 10க்கு 6னா 100க்கு எவ்வளவு? 60 மார்க் மனநிலையில எழுதியிருக்கிறாரு. இங்க 100க்கு 3 மார்க் அளவுக்கு தான் அந்த கொஸ்டின் பேப்பர் அமைஞ்சுக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 மார்க்கு. அப்ப இது ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணக்குள்ள 90 மார்க் எடுத்துருவாரு. கரெக்டா மீறி போனா பெருசா எடுக்க மாட்டாரு. 89, 90, 91 அதுக்கு மேல மார்க் வரவே வராது. அவள் தான் எடுப்பாருங்க. ஒரு பையன் பரீட்சைக்கு வந்தானா இவன் எத்தனை மார்க் எடுப்பான், அவன் பரீட்சை எப்படி இருக்கும், இந்த உனக்கு தமிழ் பரீட்சை கஷ்டமா இருக்குண்டா, நல்லா படுறா, முன்னாடியே சொல்லிடலாம். டைம் டேபிள் கவர்மெண்ட் விட்ட உடனே சொல்லிடலாம். அடுத்த எக்ஸாம் வரும்ல இங்கிலீஷ், இப்ப இங்க 6 மார்க் இருக்குது. சந்திரன் சப்போஸ் இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்காங்க, இங்கேயும் 5 பரல்கள் வச்சுக்காங்க. அப்ப ஓரளவுக்கு நல்லா எடுத்துருவான். இங்கேயும் 6, இங்கேயும் 6, நல்லா, இது நல்ல மார்க், இது நல்ல மார்க், நல்லா எடுத்துருவான். சப்போஸ் இங்கேயும் மார்க் பரல் கம்மி, இதுவும் பரல் கம்மியா போச்சுன்னு வச்சுக்காங்க, உன்னால கொஸ்டின் பேப்பரும் டஃப்பா இருக்கும், மனசும் கஷ்டமா இருக்கும், கம்மியா தான் மார்க் எடுப்ப. புரியுதுங்களா? இது 10th மட்டுங்க. +2 இருந்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கிரகம் வருங்க. இப்ப புதனுடைய பின்னாஸ்டகத்தை மொத்தமா போட்டோம். ஆனா +2க்கு சுக்கிரனுக்கு தனியா, குருவுக்கு தனியா, புதனுக்கு தனியா. இப்ப லாங்குவேஜ்னா குரு வருவாரு, சயின்ஸ்னா சுக்கிரன் வருவார், தனித்தனியா போட்டுக்கணும். ஐயா சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு, அதனால இடையில வந்து சொல்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க. பார்க்க ஐயா சொல்லக்குள்ள பாத்துக்கலாங்க. நன்றி. அஷ்டவர்க்கனால அது ஒரு நுணுக்கம், அந்த நுணுக்கத்துக்குள்ள ஒரு நுணுக்கம், அந்த நுணுக்கத்துக்குள்ள நுணுக்கி போய் அட போங்கடா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த கல்வின்னு சொல்லிட்டாலே வந்து அங்க நுட்பம் தானே, அந்த நுட்பமா தான் இருக்கும். அப்ப இதுல என்னன்னா ஐயா இன்னும் ஒரு 10 முறை வந்து இந்த விளக்கத்தை சொன்னாதான் எல்லாருக்கும் முழுசா புரியும். ஆனா அவரு இதோட எளிமையா சொல்ல முடியாது. ஆனா நமக்கு 10 முறை தெரிஞ்சு கேட்கணும். பூங்குடி அம்மா ஆமாங்க இல்லையா?
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ நாம் ஐயா வந்ததுனால அவருக்கு பாராட்டு கொடுக்கறதுக்கு கவனம் மறந்து போச்சு. ஆனால் அவருக்கு வந்து எல்லாம் நன்றி சொல்லி பாராட்டிடலாம்.